வணக்கம் ராஜி. திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் இன்று மாலை 4 மணியிலிருந்து ஒரு சிறுத்தை திடீரென நகர்ப்புற பகுதிகளுக்குள் சுடி சென்றதாக ஒரு தகவல் பரவியது. இதனால் பொதுமக்கள் மிகுந்த பீதிக்குள்ளாகி வந்த நிலையில சம்பந்தப்பட்ட அதிகாரிகள், வனத்துறை, காவல்துறை, தீயணைப்புத்துறை என்று மாவட்ட நிர்வாகம் சார்ந்த அனைத்து துறை அதிகாரிகளும் அது சம்பந்தமான ஒரு தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். அப்போது திடீரென அந்த சிறுத்தையானது இருவேறு பள்ளிகளில் தொடர்ந்து அருகாமை இருக்கின்ற இருவேறு பள்ளிகளில் அடுத்தடுத்து பாய்ந்து அச்சுறுத்தலை ஏற்படுத்தி வந்தன. இதை தொடர்ந்து கிட்டத்தட்ட 4-5 மணி நேர போராட்டத்திற்கு பின்பு அந்த சிறுத்தையை பிடிப்பதற்கான ஒரு வியூகத்தை அமைத்து ஓசூர் மற்றும் தருமபுரி பகுதியிலிருந்து மருத்துவ குழுவினர் வர வைக்கப்பட்டு அதை எப்படி பிடிக்கலாம் என்று தீவிரமாக ஆலோசனை வருகின்றனர். இந்நிலையில அந்த சிறுத்தை இருவேறு பள்ளிகளில் தாவி குதித்து அச்சுறுத்தலை ஏற்படுத்திவிட்டு ஒரு கார் செட்டில் சென்று பதுங்கி இருந்தது. அதுவரையில் யாருக்கும் தெரியாத ஒரு சூழ்நிலையில அந்த கார் செட்டுக்குள்ளே இருந்த ஒரு 5 நபர்கள், தீனா, அஸ்கர், பாஸ்கரன் உள்ளிட்ட ஒரு 5 பேர் அந்த பகுதியில் காரை ஏற்கனவே விட்டிருந்த காரை எடுத்து செல்வதற்காக சென்ற போது திடீரென அந்த செட்டுக்குள்ளே மாட்டிக்கொண்டனர். அவர் கிட்டத்தட்ட 4 மணி நேரமாக அந்த சிறுத்தை தாவி அந்த செட்டுக்குள் சென்ற போது வேறு வழியின்றி அந்த காருக்குள்ளேயே பதுங்கி இருந்தனர். இதைத் தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம் சார்பாக மாவட்ட ஆட்சியரும் காவல் கண்காணிப்பாளரும் அந்த சிறுத்தை பிடிக்கக்கூடிய சிறப்பு குழுவினரும் கூட அந்த உள்ளே மாட்டிக்கொண்ட அந்த 5 பேரை மட்டும் மீட்கக்கூடிய நடவடிக்கையில் தீவிரமாக ஈடுபட்டு தற்பொழுது அந்த சிறுத்தை திசை திருப்பி, அதாவது உள்ளே அதுக்கு எந்த ஓசையும் இல்லாத அளவுக்கு அமைதியாக இருக்க செய்து அந்த பின்வழி வழியாக அந்த 5 பேரை மீட்டு வெளியே கொண்டு வந்து இருக்கின்றனர். வெளியே கூட்டு வந்த அந்த 5 பேரையும் தற்பொழுது மருத்துவ ஆய்வுக்கு உட்பட்டிருக்கின்றனர். ஆனால் ஏற்கனவே அந்த 5 பேரும் 4 மணி நேரமாக நாங்கள் மிகுந்த போராட்டத்துக்கு ஆளாகி இருக்கிறோம். எங்களுக்கு யாரும் எந்த உதவியும் செய்யவில்லை. போன் மட்டும் பேசி எங்களை விளக்கம் கேட்கிறார்கள். ஆனால் யாரும் எங்களை காப்பாற்றி வெளியே கொண்டு வருவதற்கான எந்த முயற்சி எடுக்கவில்லை என்று ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தனர். ஆனாலும் கூட வெளியே இருந்த அனைத்து துறை சார்ந்த அதிகாரிகளும் தீவிரமாக செயல்பட்டு அந்த 5 பேரை தற்பொழுது மீட்டு மருத்துவமனை சிகிச்சைக்காக அழைத்து சென்றிருக்கின்றனர். தற்பொழுது வரை இந்த சிறுத்தையின் நடமாட்டம் அந்த அச்சுறுத்தல் இருந்தாலும் கூட 5 பேர் மீட்கப்பட்ட சம்பவம் ஒரு ஆதரவு விஷயமா இருந்தாலும் கூட அந்த சிறுத்தை அதே செட்டுக்குள் இருந்து கொண்டிருக்கிறது. தற்பொழுது எப்பொழுது அந்த சிறுத்தை மீட்கப்படும், எப்படி மீட்பார்கள், அதாவது மயக்க ஊசி போன்ற விஷயங்களை செலுத்தி மீட்பார்களா அல்லது உள்ளே சென்று வேற ஏதாவது நடவடிக்கை எடுப்பார்களா என்று தெரியவில்லை. தற்போதைக்கு அந்த 5 பேர் மீட்கப்பட்டிருப்பது ஒரு ஆதரவு விஷயமாக பார்க்கப்படுகிறது. ராஜி. மகேஷ், தற்போது அந்த சிறுத்தையை பிடிப்பதற்கு ஏதேனும் அறிவியல் ரீதியாக ஏதேனும் புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்த திட்டமிட்டிருக்கிறார்கள்? இல்ல, வழக்கமாக அந்த அந்த மருத்துவ குழுவினர் மூலமாக வரவழைக்கப்பட்டு, அதாவது தருமபுரி, சேலம், ஓசூர் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து எப்பொழுதும் ஏதாவது மனப்பகுதியிலிருந்து வருகின்ற அந்த விலங்குகளை பாதுகாப்பாக முதலில் முயற்சி எடுப்பார்கள். மீட்க முடியவில்லை என்கிற சூழ்நிலையில் மயக்க ஊசி செலுத்தக்கூடிய அந்த உச்சக்கட்ட நடவடிக்கை தான் எடுப்பார்கள். அதே போன்று தற்போது வரை அந்த சிறுத்தையை பாதுகாப்பாக அது வலை போன்ற விஷயங்களை, வலை, கூண்டு போன்ற விஷயங்களை பயன்படுத்தி மீட்க முயற்சி செய்கிறார்கள். ஒருவேளை அந்த சிறுத்தை மூலமாக அச்சுறுத்தல் ஏற்படும் சூழ்நிலையில ஏற்கனவே தருமபுரி, சேலம் பகுதியில் வளர்க்கப்படுகின்ற மருத்துவ குழுவினர் தயாராக இருக்கின்றனர். சிறுத்தையின் மூலம் வருகின்ற அச்சுறுத்தலை தடுக்கும் போட்டு மயக்கூசி செலுத்தி அந்த சிறுத்தையை பிடிப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக தகவல் தெரிவித்துள்ளனர். ராஜி. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி மகேஷ்.